முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, இந்த பராபவ வருடம் 2026 முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாட்களில் ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னா இந்த வைகாசி விசாகம் தான். இந்த நாள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக நம்ம கொண்டாடுறோம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக நம்ம கொண்டாடி வரோம். இப்படி சிறப்புகள் மிகுந்த அனைத்து முருகன் கோவிலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர தினமான புகழ்பெற்ற வைகாசி விசாகம் திருவிழா தான் ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவாங்க. மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி ஒரு 10 நாட்கள் மே 30 சனிக்கிழமை வரைக்குமே கோலாகலமாக நடைபெறும். இந்த திருவிழாவை முன்னிட்டு மே 21ஆம் தேதி புகழ்பெற்ற வசந்த திருவிழா தொடங்கி 10 நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மேலுமே இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தேதி, நேரம், வழிபாடு, இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமானின் முழு அருளுமே கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீரவும், உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கவும் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதுவும் இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம முக்கியமாக இந்த நாளில் என்ன செய்ய வேணும் வைகாசி விசாகம் நாளில் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:38 மணிக்கு தொடங்கி மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:20 வரைக்குமே இந்த திதியானது இருக்குது. இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 11:50 மணிக்கு தொடங்கி மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது. மேலுமே இந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், அதுவும் பௌர்ணமி வைகாசி விசாகம் நல்ல பௌர்ணமி கிரிவலம் போனோம் அப்படின்னா கோடான கோடி நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். இந்த வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன, இது உருவான வரலாறு, இதெல்லாம் குறித்து ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்கலாம். இந்த வைகாசி விசாகத்தோட சிறப்பு பார்த்தோமா, 27 நட்சத்திரங்களில் இந்த விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்குரிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது. அன்றைய தினம் நாம் முறையாக விரதம் இருந்து வழிபாடுகளை செய்வதனால நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் படிப்படியாக வந்து கொண்டே இருக்கும். மேலுமே கந்தா கந்தா என்று கவிபாடி முருகப்பெருமானை தொழுவோருக்கு இந்தா அப்படின்னு வரங்கள் அனைத்துமே அள்ளித் தருவார் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்லையும் குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் வடபழனியில் இந்த விழா ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த வைகாசி விசாகம் எப்படி உருவானது, இதனோட வரலாறு, இது எல்லாமே பார்க்க போகிறோம். சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை சிவபெருமான் நினைத்து பல ஆண்டுகள் கடுந்தவம் செஞ்சாங்களாம். அவன் தனக்கு தாயின் கருவில் உருவாகாத சிவசக்தி ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட இருந்து வரம் பெற்றாங்களாம். இந்த வரத்தால் அசுரன் தேவர்களை துன்புறுத்தினானா. அதனால் தேவர்கள் சிவபெருமான்கிட்ட சொல்ல தன்னோட நெற்றிக்கண் திறந்து அதில் இருந்து வெளியிட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 தாமரையா மலர்களில் 6 பகுதியாக விழுந்ததாம். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறியிருந்ததாம். அவங்கள வளர்க்கக்கூடிய பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் வழங்கியிருக்காங்க சிவபெருமான். அன்னை பார்வதி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றிணைத்து தன்னுடைய சக்தியால் 6 முகமும் 12 திருக்கரங்களுடனும் கொண்ட உருவமாக மாற்றினாங்களாம். பார்வதியின் சக்தியில் உருவான இந்த வேலை முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக கொடுத்துருக்காங்க பார்வதி. மேலுமே முருகப்பெருமான் வேல் கொண்டு சூரபத்மனையும் அவனோட சகோதரர்களையும் போரில் வெற்றி கொண்டாடும் வதம் செஞ்சு தேவர்களை காத்தாராம். தீமைகளை அழித்து நன்மைகளை காப்பதற்காக முருகப்பெருமான் அவதரித்த தினம் இந்த வைகாசி விசாகமாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். 27 நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்குரிய ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுது. இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துமா. வழிபாடு இந்த நாளில் நம்ம எப்படி செய்யலாம், எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னா, வைகாசி விசாகம் நாள் இன்னைக்கு நீங்கள் அதிகாலையில் எழுந்துட்டு நீராடி தூய ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க. பூஜை அறையில் குத்து விளக்கேற்றி அலங்கார மேடையில் வள்ளி தெய்வானையுடன் இருக்குங்க இல்லையா, அந்த முருகப்பெருமானோட படத்தை வைத்து செவ்வரளி பூக்கள் மலர்கள் அப்படின்னா இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பூவாம். ஸோ அதை கொண்டு நீங்கள் அலங்காரம் செஞ்சுட்டு கந்தகுரு கவசம், சஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி பிராணம் செய்வது ரொம்பவே சிறப்பு. உங்களால் முடிந்த இனிப்பு பொருட்களை வைக்கலாம், நைவேத்தியமாக படைத்து தீப தூப ஆராதனை இதெல்லாமே செஞ்சு வழிபடலாம். முருகன் அருள் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே காலை மற்றும் மாலை
ஏதோ ஒரு நேரத்துலையாவது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி அன்றைய நாளில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். ஏராளமான பக்தர்கள் பார்த்திங்களா அன்றைய நாளில் விரதம் இருந்து பால்குடம் சுமந்து காவடி எடுத்தும் பாதர யாத்திரையாக முருகப்பெருமானோட ஆலயத்திற்கு போயிட்டு நேர்த்தி கடன் நிறைவேற்றுவாங்க. மேலுமே புரோகிதர்கள் பல பேருமே ஒன்று சேர்ந்து இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குக்குட ஹோமம் நடத்துவாங்க. இந்த ஹோமம் ரொம்பவும் விசேஷமானது. குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆறுமுகம் அருளும் அனுதினமும் ஏறுமுகம். வைகாசி விசாகத்தில் விசாகனை வழிபட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த தினமாகவும் ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த தினமாக இருக்குது. அன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே விரும்பிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். மேலுமே தடை துயரம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெருகும். ஞானம், ஆரோக்கியம், துணிவு, வெற்றியம் இது எல்லாமே கிடைக்க வேணும் அப்படின்னுங்கிறவங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் இந்த நாளானது இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறதுங்க. முருகனை வேண்டி 48 நாள், 21 நாள், 11 நாட்கள் விரதம் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க 6 நாட்கள் மட்டும் விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவங்க 3 நாட்கள் அல்லது வைகாசி விசாகத்தின்னைக்கு மட்டும் கூட ஒரு நாள் கூட நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். 6 நாட்கள் விரதம் இருப்பவங்க மே 25ஆம் தேதி அன்னைக்கே நீங்கள் விரதத்தை துவங்கியிருக்கணும். 3 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க மே 28ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் விரதத்தை துவங்கலாம். இவங்க எந்த முறையில் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க முதல் நாள் விரதம் அதாவது பால் விரதம், அதாவது பால் மட்டும் குடித்து விரதம் இருக்கலாம். 2ஆம் நாள் விரதம் பழம் விரதம், அதாவது பழங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். 3ஆம் நாள் விரதம் இளநீர் விரதம். இந்த நாளில் இளநீர் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருப்பது சிறப்பு. 4ஆவது நாள் விரதம் சாதம் விரதம். இந்த நாளில் உப்பு இல்லாத சாதம் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருப்பது நல்லது. 5ஆம் நாள் விரதம் கஞ்சி விரதம், அதாவது கஞ்சி அல்லது கம்பு கஞ்சி மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது. 6ஆம் நாள் விரதம் இது ஒரு பொழுது விரதம், ஒரு வேளை மட்டும் எளிமையான சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருப்பது. முடிந்தவங்க 6 நாட்களும் விரதம் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க உங்களுடைய உடல்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் எத்தனை நாட்கள் முடியுமோ அத்தனை நாட்கள் மட்டும் விரதம் இருக்கலாம். அல்லது முருகப்பெருமான் அவதரித்த இந்த அற்புதமான வைகாசி விசாக நாள் அன்னைக்கு மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். வைகாசி விசாகம் பூஜை எப்படி செய்யலாம், நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் அப்படிங்கிறத பார்க்கலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்துட்டு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு விரதத்தை நீங்கள் துவங்கிடலாம். முருகப்பெருமானோட சிலை அல்லது கோவிலுக்கு பால் பஞ்சாமிர்தம் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். அல்லது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா முருகரோட படத்திற்கு முன்னாடி நைவேத்தியமாக பால் பஞ்சாமிர்தம் படைச்சு கூட நீங்கள் வழிபடலாம். முருகரோட படத்துக்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் இது எல்லாத்தையுமே சாத்தி நீங்கள் அலங்கரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஓம் சரவண பவ மந்திரத்தை மனதார ஜபிக்க வேணுங்க. அன்றைய நாளில் நீங்கள் வீட்டில் சட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. மேலுமே கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது. முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தமான சர்க்கரை பொங்கலை நீங்கள் நைவேத்தியமாக படைச்சி தீபம் தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபடலாம். பிறகு முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் வேண்டுதல் வைத்து விரதம் இருக்கிறீங்க அதை உங்களோட மனதார சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க நாள் முழுவதுமே சாப்பிடாம விரதம் இருக்கலாம். முடிந்தவங்க பால் பழம் இன்னும் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்களா மாலையில் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். இந்த நாளில் அன்னதானம், பழங்கள், பால் இது எல்லாத்தையுமே நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நெற்றியில் திருநீர் அணிந்து முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். வைகாசி விசாகம் விரதம் ரொம்பவே முக்கியமான ஒரு விரதமாக இருக்குது. முருகனுக்கு எத்தனையோ விரதங்கள் இருந்திருப்பீங்க, இந்த விரதம் இருந்து பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க நாள் முழுவதுமே சாப்பிடாம விரதம் இருக்கலாம். முடிந்தவங்க
அதாவது முடியாதவங்க பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும். கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.